ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 1 முதல் 5 வகுப்பு குழந்தைகளுக்கான TLM எல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல் பருவம் ஸ்டார்ட் ஆக போது. நாம் இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருக்கோம். இந்த டைமில் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை நாம் பயனுள்ள விதத்தில் செலவழிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் 1 முதல் 3 வகுப்பு குழந்தைகளுக்கு நிறைய பாடம் எல்லாத்துலேயுமே விலங்குகள், பறவைகள் இதான் அதிகமாக வருது இல்லையா? இப்போ நம்ம இந்த விலங்குகளுடைய மாஸ்கை இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வகுப்பறையில் ரொம்ப ஜாலியாக குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாஸ்கே அவங்களுக்கு போட்டு விட்டால் அவங்களே அந்த விலங்கு போல் செய்து காட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாஸ்கெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட் வால் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத சிடிலாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சிடிஸ் எல்லாம் நாம் எடுத்து வச்சு 2 பக்கமும் சார்ட் பேப்பரில் இது மாதிரி ஒட்டிக்கலாம். சார்ட் பேப்பரில் ஒட்டும்போது நமக்கு எழுத்துக்கள் நல்லா தெளிவாக எழுதலாம். அப்படியே பர்மனெண்ட் மார்க்கரில் கூட நாம் எழுதலாம். அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ அதை தான் நான் 2 பக்கமும் ஒட்டினதுனால 2 பக்கமுமே இப்போ வார்த்தைகளை எழுதலாம். இது முதல் வகுப்புக்கான வேர்ட் வால் தான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல் வகுப்பில் வரக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டில் வர வேர்ட் வால் தான் இந்த சிடியில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வர வேர்ட் வாலை பின் பக்கத்தில் எழுதியிருக்கேன். இதை நாம் நடுவில் ஒரு நூலால் கட்டி கூட நாம் வாலில் மாட்டிக்கலாம். இது 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு இது போல் சரமாக ரெடி பண்ணியிருக்கேன் வேர்ட் வாலை. இதுலேயுமே ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய வேர்ட் வால் 1 ஃப்ரண்ட் பக்கத்தில் இருக்கும். வேர்ட் வால் 2 பேக் சைடில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வேர்ட் வால் 1, 2 தெரியணுன்றதுக்காக வேர்ட் வால் 1க்கு நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டிருக்கேன். 2க்கு அவுட்லைன் போடலை. 1க்கு அவுட்லைன் போட்டிருக்கேன், 2க்கு பேக் சைடில் அவுட்லைன் போடாமல் வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் கேலண்டர் அட்டையில் எப்படி வேர்ட் வால் செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3rd ஸ்டாண்டர்டுக்கு நான் இந்த கேலண்டர் அட்டையில் தான் வேர்ட் வால் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் வேர்ட் வால் 1 இந்த பக்கத்தில் இருக்குது. நம்ம இதை ஒரு ஏதாவது ஒரு ஷேப்பில் வரைஞ்சி அதுக்குள்ளே நம்ம எழுதும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். அவங்களுக்கு பலூன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பலூன் ஷேப்பில் வரைஞ்சி அதுக்குள்ளே நான் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் வேர்ட் வால் 1க்கு. வேர்ட் வால் 2 பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸோடைய ஃபேஸ் வரைஞ்சி அதில் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் வாலுக்கு முன்னாடி ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய வேர்ட்ஸ் கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்சனன்ட் கிளஸ்டர்ஸை முதல்ல நாம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன்னா வேர்ட் வாலில் குழந்தைங்க அவங்களே ஈஸியாக படிச்சுப்பாங்க. இப்போ இதில் பேர், இந்த பேர்க்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேர், இங், பிரிங், பேர், இம், பிரிம், பேர், ஆஸ், பிராஸ், பேர், இக், பிரிக். இப்படி அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக மனசில் பதியும். இப்போ நான் இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க அட்டையில் 2 பக்கமுமே எழுதியிருக்கேன். இதுலேயும் பிகினிங்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பிகினிங்கில் வரக்கூடிய கிளஸ்டர்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் எழுதியிருக்கேன். பேர், கில், டர், ஃபில். அதே போல் பேக் சைடில் வேர்டுக்கு எண்டில் வரக்கூடிய கிளஸ்டர்ஸ் எழுதியிருக்கேன். sand, sand,
wind. Land. Bond. Ink. இப்போ தமிழுக்கு இந்த சதுர வடிவில் பாக்ஸ் மாதிரி நமக்கு மரக்கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டையில் வந்து கட் பண்ணி தர சொன்னால் கட் பண்ணி தருவாங்க. அதில் தான் நான் எல்லா பக்கமுமே கலர் பேப்பர்ஸை ஒட்டியிருக்கேன். அதில் லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து குழந்தைங்க அவங்களே எடுத்து வேர்ட்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. ஊசி. இப்போ இதுலேயே வேற கூட நாம் மாற்றிக்கலாம். எலி. அடுத்தது ஏனி. இது மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களே மேக் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே பிரிட்ஜ் கோர்ஸ் தான் நம்ம எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்க வந்து லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய மறந்துருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து கொடுத்துட்டா அவங்களே வார்த்தைகளை உருவாக்குவாங்க. அதை ஒரு விளையாட்டாகவே செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு மனசில் ஈஸியாக பதிஞ்சிடும். இங்கிலீஷில் இதே மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் அட்டையில் தான் 2 பக்கமும் சார்ட் பேப்பரை ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து நம்ம நகர்த்திக்கிட்டே வந்தால் ஒரு வார்த்தையாக மேக் பண்ணலாம். லாட், டாட், ஹாட். அதே மாதிரி இங்கே மேட், ஃபேட், பேட், கேட். இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஏபிசிடி கொஞ்சம் அவங்களுக்கு விளையாட்டாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேபிட்டல் ஏபிசிடி வந்து இந்த மாதிரி பெரிய கப்பில் எழுதியிருக்கேன். ஸ்மால் ஏபிசிடி வந்து இந்த மாதிரி சின்ன கப்பில் எழுதியிருக்கேன். இப்போ கேபிட்டல் ஏபிசிடியும் ஸ்மால் ஏபிசிடியும் அவங்கள மேட்ச் பண்ண சொல்லலாம். ஏக்கு பக்கத்தில் ஸ்மால் ஏவை வைக்க சொல்லலாம். இது போல் A to Z வந்து அவங்கள ரெடி பண்ண சொல்லலாம். மேக்ஸுக்கு வந்து இந்த தூண்டில் மீன் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய நம்பர்ஸை வந்து நான் எழுதியிருக்கேன். இதில் 3 டிஜிட் நம்பரும் நாம் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 2 டிஜிட் நம்பர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். 2 இலக்க எண்கள் வரைக்கும் வந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து அவங்களே போடும்போது ஒரு நம்பர் வரும். அந்த எண்ணை வந்து இந்த எண் என்ன அப்படின்னு அவங்களே 30, இதில் ஒன்றுகள் எது 10கள் எதுன்னு அவங்களையே சொல்லலாம். இப்போ அவங்களே வந்து மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டாக இதை விளையாடும்போது ஈஸியாக எண்களை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து TLM போடலாம்னு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த TLMல நான் 2 யூஸ் அண்ட் த்ரோ கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க கப்பில் வந்து உணர்ச்சிகளை வந்து படம் வரைஞ்சி அதனுடைய தமிழ் வார்த்தைகளையும் இங்கிலீஷ் வார்த்தைகளையும் மேலேயும் கீழேயும் எழுதியிருக்கேன். இப்போ கீழே இருக்க அட்டையில் அது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மகிழ்ச்சி, ஹாப்பி, கோபம், ஆங்க்ரி, அழுகை, cry,
வியப்பு சர்ப்ரைஸ், சோகம் சேட், அச்சம் ஸ்கேர், மகிழ்ச்சி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி நிறைய டிஎல்எம்ஸை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் ஸ்கூல் திறக்கும்போது ரொம்ப புத்துணர்ச்சியாக போகலாம் நம்மளுடைய வகுப்பறைக்கு. நம்ம குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமாக வகுப்பறையில் படிப்பாங்க. நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடை பயனுள்ள விதத்தில் கழிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.